இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டில் பார்த்தோம் என்றால் நிறைய காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. பொதுக்காலம், திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம் என்று நிறைய திருவழிபாட்டில் நாம் இவ்வாறாக காண்கின்றோம். அதுபோல திருவழிபாட்டிலே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம், தவக்காலம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட தயாரிக்கின்ற திருச்சபை கொடுத்திருக்கின்ற ஒரு காலம். திருவருகை காலத்தில் கிறிஸ்து நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டார். திருவருகை காலத்தில் கிறிஸ்து நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டார். அந்த அடையாளப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை சரிபடுத்தி கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை இன்று நாம் தொடங்கி இருக்கின்றோம். தவக்காலம் என்றால் ஏதோ துக்க காலம் அல்ல, அல்லது கெட்ட நேரமும் அல்ல. சில பார்த்தோம் அப்படின்னா தவக்காலம் தொடங்குகிறது அப்படின்னாலே எல்லோருக்கும் கொஞ்சம் தயக்கம், சோகம் வரும். 40 நாள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணுமே, என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதனால் தவக்காலம் என்பது ஒரு கெட்ட காலமும் அல்ல, துக்க காலமும் அல்ல. மாறாக இது ஒரு அருளின் காலம், இரக்கத்தின் காலம். கடவுளுக்கும் நமக்குமான உறவை சரிபடுத்தி கொள்ள, நமக்கும் சக மனிதனுக்கும் உள்ள உறவை சரிபடுத்தி கொள்ள, நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் சக மனிதனுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். நாம் சாலையோரங்களில் சென்றிருப்போம், சாலை விதிகளை எல்லாம் பார்த்திருப்போம். நில், கவனி, செல் என்று இருக்கும். நாம் செல்கின்ற பொழுது நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பிறகு செல்ல வேண்டும். அதுதான் சாலை விதி. அப்படி அந்த சாலை விதிகளை கடைபிடித்தால்தான் நம்முடைய பயணம் பாதுகாப்பான ஒரு பயணமாக இருக்கும். இல்லை, நான் கொஞ்சம் பெரிய ஆளு ஃபாதர், அதனால் நாங்கள் நிற்கலாம் மாட்டோம், கவனிக்கலாம் மாட்டோம், நாங்கள் போயிட்டே இருப்போம் அப்படின்னு என்ன ஆகும்? சாலை பயணத்தில் விபத்து ஏற்படும். அதே போல் இந்த ஆன்மீக வாழ்வை என்ற பயணத்தில் நாம் நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். வேலை, பிழைப்பு, உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும், ஏன் சில நேரங்களில் தூங்குகின்ற பொழுதும் நினைப்பெல்லாம் நாளை காலையில் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற நினைப்போடு தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் இந்த தவக்காலம் என்பது ஒரு அருமையான காலம். நின்று நான் யார், நான் எப்படி இருக்கின்றேன், என்னுடைய ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கின்றது, எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கின்றது, எனக்கும் என்னுடைய சகோதரனுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சில பேர் கேட்கலாம், ஏன் இந்த 40 நாட்கள் என்று சொல்லலாம்? 46 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக 40 நாட்கள். ஏன்? அட்லீஸ்ட் இந்த 40 நாளாவது ஒரு ஆன்மா இறைவனை நோக்கி வராதா என்பதுதான். இந்த 40 நாட்களிலாவது இந்த ஒரு ஆன்மா இறைவனை நோக்கி தாகம் கொள்ளாதா என்பதுதான். சொல்வார்கள், ஒரு செயலை நாம் 30 நாட்கள் செய்தோம் என்றால் அது நமக்கு பழக்கமாகிவிடும். பெரியவர்கள் எல்லாம் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அலாரம்லாம் கிடையாது, அவர்கள் பாட்டில் எந்திரிச்சிருவாங்க, பழக்கம். அதே போல் இந்த 40 நாட்கள் நாம் செய்கின்ற ஒரு தவ காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் அடுத்து வருகின்ற நாட்களுக்கெல்லாம் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த தவக்காலத்தை நாம் செயல்படுத்துகின்றோம். இந்த தவக்காலத்தில் இறைவனோடும் சக மனிதனோடும் செல்ல நமக்கு உதவி செய்கின்ற 3 காரியங்கள். ஒன்று ஜெபம், மற்றொன்று தானம், மற்றொன்று தவம். இந்த 3 செயல்கள் நமக்கு உதவி செய்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கின்றேன். ஜெபம், தவம், தானம், இந்த 3 காரியங்களை இந்த தவக்காலம் முழுவதுமாக நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். இந்த தவக்காலமும் 2026 தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த தவக்காலமும் ஏதோ ஒரு சடங்காக சென்றுவிடக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரிச்சுவல்ஸ் என்று சொல்வார்கள். இதுவும் ஒரு சடங்காக கடந்து சென்றுவிடக் கூடாது. ஏதோ கிறிஸ்தவமாக இருக்கிறோம், தவக்காலம் வரும், 40 நாள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்வோம், நிறைய வெளிப்புற அடையாளங்கள் எல்லாம் செய்வோம். 40 நாட்களில் தவ உடை, மாலை போடுவது, நடைப்பயணம், திருப்பயணம்,
தியானம், திருப்பலிகள், சிலுவை பாதைகள், ஒருத்தல் முயற்சிகள், இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்புற அடையாளமாக சடங்காக கடந்து போய்விடக் கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் கடவுளை நோக்கி செல்வதற்கு உதவி செய்கின்ற ஒரு காலமாக இருக்க வேண்டும். ஒரு பெண்மணி கேட்டார்கள் ஒரு பங்கில் இருக்கின்ற பொழுது, தவக்காலம் ஏன் 40 நாளாக வச்சுருக்கிறீங்க, ஒரு 80 நாளாக வைக்கக்கூடாதா ஃபாதர் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏமா 80 நாள், 40 நாள் தானே அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பெண்மணி இவ்வாறாக சொல்கிறார்கள், இந்த 40 நாட்களும் எங்கள் வீடு சொர்க்கமாக இருந்துச்சு ஃபாதர். ஏம்மா, இந்த 40 நாளில் எங்கள் வீட்டில் சண்டையே இல்லை, இந்த 40 நாளில் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் நாங்கள் கேட்கல, இந்த 40 நாளில் என் கணவர் குடிச்சிட்டு வரல, இந்த 40 நாளில் அதை விட சிறப்பாக வேலைக்கு போயிட்டு வரும்போது எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார், சம்பாதிக்கிற காசை கொண்டாந்து என்கிட்ட கொடுப்பாரு, மற்றவர்கள் கெட்ட வார்த்தை பேசினா கூட இவர் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார், 40 நாள் ஆளாக கோயிலில் போய் உட்காருவார். ஆனால் அந்த ஈஸ்டர் முடிஞ்சது ஃபாதர், ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தாரோ இல்லையோ எங்கள் வீட்டுக்கார் உயிர் தெழுந்துட்டார் ஃபாதர். இந்த 40 நாள் பேசாத வார்த்தை, 40 நாள் குடிக்காத குடி, 40 நாள் போடாத சண்டையெல்லாம் 41ஆவது நாள் போட்டு தீர்த்துட்டார் ஃபாதர். அதனால தான் கேட்குறேன், இன்னொரு 40 நாள் என் குடும்பம் 80 நாள் ஒரு 3 மாதம் வருஷத்தில் சந்தோஷமாக இருக்கும் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறோம், நிறைய தவமுயற்சிகள் செய்கிறோம், ஆனால் அது கடவுளிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறதா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ரொம்ப இதெல்லாம் மைனூட்டாக பின்பற்றுவோம். 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த 40 நாள் மட்டுமல்ல, வருடம் ஃபுல்லாக ஒரே மாதிரியாக இருக்கிறார். இந்த 40 நாள் கறி சாப்பிட்றாரு, மீன் சாப்பிட்றார், காலையில் சாப்பிட்றார், எல்லாம் செய்கிறார். ஆனால் அவர் ஒரு முடிவெடுக்கிறார், தவக்காலம், எனக்கு அருகில் இருக்கிற வீட்டில் எனக்கு அவனுக்கு சண்டை, சமாதானம் இல்லை, நான் சமாதானம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறார். முதலாம் ஆனவர். 2ஆம் ஆனவர் ஒருவர் இருக்கிறார், தவக்காலம், திருநீற்று புதன் 12 மணிக்கே மாலை போட்டுறார், நைட்டு காலையில் சாப்பிட்றது கிடையாது, கறிமீன் சாப்பிட்றது கிடையாது, எல்லாமே செய்கிறார். கேக்கு கூட சாப்பிட மாட்டார், ஏன்னா கேக்கில் முட்டை கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சாப்பிட மாட்டார். ரொம்ப மைனூட்டாக இன்ச் பை இன்ச்சாக ஃபாலோ பண்ணுறார். நான் பக்கத்து வீட்டில் உள்ளவனோட சமாதானமாக மாட்டுறார், சொந்த குடும்பத்தில் சமாதானம் ஆக மாட்டுறார். கடவுள் எதை ஏற்றுக்கொள்வார்? இந்த முதலாம் ஆனவருடைய தவத்தை தான் கடவுள் ஏற்றுக்கொள்வார். முதல் வாசகம், உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள். அதுதான் கடவுள் விரும்புகின்ற ஒரு தவக்காலம். உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள். வெளிப்புற ஆடம்பரங்கள் எல்லாம் கடவுள் அறவே வெறுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, நீங்கள் மாலை போடுங்க, போடாமல் இருங்க, கறிமீன் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருங்க, அதெல்லாம் கடவுள் விரும்புவது கிடையாது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா? அதையும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன், செய்யுங்கள். இந்த காரியங்கள் மூலமாவது நீங்கள் கடவுளிடத்திலும் சக மனிதனிடத்திலும் நெருங்கி வருகிறீர்கள் என்றால் மகிழ்ச்சி தான். அதனால் நாம் உடைகளை கிழித்து கொள்ளாமல் உள்ளங்களை கிழித்து கொண்டு, இந்த 2024 நீங்கள் பெருசாக எதுவும் செஞ்சிட வேண்டாம். இந்த தவக்காலத்தில் ஏதாவது ஒரே ஒரு காரியம், கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனமாற்றம், ஏதாவது ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் கடவுள் மகிழ்ச்சி கொள்வார். அந்த மகிழ்ச்சி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக கிடைக்கும். ஆமென்.